தீபாவளி பலகாரம் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுசியம் இல்லைனா சுழியம்னு சொல்லுவாங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிட்டு பருப்பு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக கூட பண்ணலாம். ஒரு 5-6 விசில் அந்த மாதிரி விடுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த பருப்பை மட்டும் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு ஒரு பேனில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு இல்லை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்து சிரப் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அது கூட சுகர் சிரப் நாட்டு சக்கரை சிரப் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இது வந்து எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கோ அவ்வளோ நல்லது. சொதன்னு இருந்துச்சுன்னா ஆயிலில் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். இது கூட நடுவில் ஏலக்காய் நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக. இது நல்லா ட்ரை ஆகிடணும். அப்போ தான் வந்து எண்ணெயில் சுத்தமாக பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட பூரணம் ரெடி. இது நமக்கு வேணுங்கிற சைஸஸில் பவுல் மாதிரி இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலருக்காக, இது வேண்டாம்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்தளவுக்கு மாவை கலந்து எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு ஒரு கடாயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பாலாக உருட்டி வச்சுருக்க பூரணத்தை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் போட்டு நல்லா ஃபுல் சைடும் கோட் பண்ணிவிட்டு அதை நம்ம கடாயில் வந்து போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சுழியம் வந்து ரெடி ஆயிரும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட்டான இது உங்கள் வீட்லேயும் ஃபேவரட்டாக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா.